ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விடுதலை பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபிலிமா மாறுச்சு. படத்தோட அந்த ஒரு ஹைப் வேற லெவல்ல கடைசியில பில்ட் பண்ணி முடிச்சாங்க. இந்த ஒரு படம் பார்ட் 1 லெவலுக்கு இருக்கா? படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவராலா இந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. விடுதலை பாகம் 1 அந்த படத்துல வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்திருப்பாரு வெற்றிமாறன். அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். ஆனா உண்மையாக அந்த வாத்தியார் அப்படிங்கிற அந்த நபர் யாரு? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தாரு, கடைசியாக அந்த வாத்தியாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த விடுதலை பாகம் 2. இந்த பாகத்துல விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லாவே இருக்காரு. சூரிய அங்கங்க லைட்டா வந்துட்டு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். செகண்ட் ஹாஃப்ல தான் அவருக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸே இருக்கு. அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. இந்த படத்துடைய பலமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் சீன் ஆகட்டும், ஒரு காட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு ஷூட் அவுட் அப்படிங்கிற அந்த சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் மேக்கிங்கா அட்டகாசமாக பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். சூரிய பொறுத்த அளவுக்கு இந்த பாகத்துல அந்த கதாபாத்திரமே ரொம்ப ஷெட்டிலான ஒரு கதாபாத்திரம் தான். அதிகமாக டயலாக் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு கிடையாது. அப்படி ஒரு கதாபாத்திரம், பட் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு சூரி. எல்லாரும் அவங்க கதாபாத்திரத்தை நீட்டாகவே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருந்தாங்க. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். டெக்னிக்கலி டெபனேட்டா ஒரு சவுண்டான படம் தான். சினிமாட்டோகிராபி, மியூசிக், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாரும் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்தந்த விதத்துல நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போராளிங்களோட லைஃப் பத்தி, அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க பண்ற தியாகங்களை பத்தி ஒரு சீன்ல சொல்லுவாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் முன்னாடி விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் ஒரு எமோஷனல் சீன் ஒன்னு இருக்கும். அந்த சீன் எல்லாம் மிரட்டிட்டாங்க வெற்றிமாறன். அவர் சொல்ற அந்த அரசியல், அவரோட அந்த சமூக பார்வை, அது எல்லாமே நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சொல்லாம எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வச்சு அந்த ஸ்டோரிய சொல்லியிருக்காரு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பார்ட் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பிளாஷ்பேக்கை கொஞ்சம் கம்மியா ட்ரிம் பண்ணிட்டு பிரசன்ட் போர்ஷன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே செமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ விநாயகர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா இந்த பெருமாள் யாரு? ஸோ மொத்தமா இந்த விடுதலை பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படத்தை ஃபேமிலியோட போய் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே தான் இந்த படத்துல இருக்கு. விடுதலை பார்ட் 2 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.